யாராச்சும் போய் ட்ரம்ப் கிட்ட, "சார் இன்னைக்கு திங்கட்கிழமை சார்" அப்படின்னு சொல்லணும் மாட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை செய்கிறேன் அப்படிங்கிறத இப்பவே மனுஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டாரோ? அப்படிங்கிற சந்தேகம் உலகம் முழுக்க வந்திருக்கு. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். ட்ரம்ப பொறுத்தவரை பேச்சுவார்த்தை தீவிரமா போய்க்கிட்டு இருக்கு. எது? 50 திட்டங்கள் வச்சு ஒரு பீஸ் பிளான் போயிடுது அப்படின்னாய்ங்க. டேய் 5 குடுத்தாலே வேலைக்கு ஆகாது. வெறும் பேப்பருக்கு மேல அமெரிக்கான்னு எழுதி குடுத்தாலே வேலைக்கு ஆகாது. இதுல எங்கிட்டு 50 அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவ்வளோலாம் இல்ல. 5ஏ 5 தான். ரத்தின சுருக்கமா இருக்கும். ஆனா பாயிண்ட்ட படிச்சு முடிக்கிறக்குள்ளயே ஈரான் கிழிச்சு போட்டுருவான். காரணம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணிக்குவோம்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பேச்சுவார்த்தைய ஈரான் ஒத்துக்கிறது இல்ல. அதாவது உலகத்திலே நடக்காத அதிசயம் ஈரான், அமெரிக்கா யுத்தம். 2 நாடு உட்கார்ந்து பேசி சரிப்பட்டு வரலப்பா அப்படிம்பாய்ங்களே ஒழிய, ஒருத்தன் நான் பேசுறேங்கிறான், இன்னொருத்தன் நான் பேசவே இல்லேங்கிறான். அமெரிக்கா பேசுறேன்னு அடம் பிடிக்குது. ஈரான பொறுத்தவரை நான் பேச்சுலயே இல்லப்பா. அவன் மூஞ்சிய முழிக்கல, ஃபோன்ல பேசல, இமெயில்ல பேசல. எங்களுக்குள்ள எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை அப்டின்ட்டார்கள். 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாசாமியோட அக்கப்போரு தாங்க முடியல. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது சடனா ஈரான்ல உள்ள கேஸ் ஃபீல்ட நோக்கி பெரும் தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். இதுல சேதாரம். அதாவது அமெரிக்கா நடத்துற தாக்குதல் எல்லாமே சேதாரம் தான். காரணம் ஈரான் கிட்ட வலுவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல. ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன பாதுகாக்கிற அளவுக்கு. இப்ப பதிலுக்கு ஈரான் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் உள்ள கேஸ் ஃபீல்ட பத்த வைப்பார்கள். அ ஆயில் ஃபீல்ட பத்த வைப்பார்கள். இதான் நடக்க போகுது. ஏற்கனவே யூனிவர்சிட்டிய அடிச்சதுக்கு பதிலுக்கு நாங்களும் இதே மாரி அடிப்போம். உங்கூட்டு யுனிவர்சிட்டிய அடிப்போம். உங்கூட்டு ஆட்கள் நடத்துற யுனிவர்சிட்டிய அடிப்போம் அப்படின்னு இருக்கார்கள். இதுக்கே இப்பதான்டா ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டு பரீட்சைக்கு வாங்கடான்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு யுஏஇ பதற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவுல நாளைக்கு தாக்குதல் இதுவா? இல்ல நாளைக்கு ஆரம்பத்துக்கு ஒரு ட்ரெய்லரா அப்படின்னு தெரியாத லெவல்ல ஒரு தாக்குதல். காரணம் இது ஒரு நல்ல ஒரு பெரும் சேதாரம் இருக்கு அப்படிங்கிறார்கள். இப்பதான் கணிசமான அவுட்புட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல, இந்த நிமிஷத்துல இருந்து அவுட்புட் எடுக்க முடியாது அப்படின்னா, ஈரான் ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் பிடிக்கும். பதிலுக்கு வச்சு செய்வாய்ங்க. ஏற்கனவே யுனிவர்சிட்டி தாக்குதலுக்கு முன்னாடியே காலையில யுஏஇல உள்ள டெலிகாம் சென்டர தொட்டார்கள். இப்ப ஊருக்குள்ள 2 பயம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இது ட்ரெய்லரோ என்னமோ செவ்வாய்க்கிழமை பெருசா அடிக்க போக, பதிலுக்கு ஈரான் அடிக்க, அதுக்கடுத்து ஈரான் உச்சகட்ட கோவத்துக்கு போய் கடல் அடிய ஓடக்கூடிய கேபிள தொட்டுருச்சுன்னா, பெரும் சேதாரமாச்சே! கம்யூனிகேஷன் மொத்தமா டிஸ்டர்ப் ஆயிருமே! அப்படிங்கிற ரேஞ்சுல கற்காலத்துக்கு ஈரான கூட்டிட்டு போறேன்னு, இந்த ஆள் பண்ற வேலை ஈரான் உலகத்த கற்காலத்துக்கு கூட்டு போயிருமே! அப்படின்னு சொல்லி பெரிய பதட்டம் இருக்கு. அந்த கேபிள் ஏது டிஸ்டர்ப் ஆச்சு அப்பன்னா, நமக்கும் அஃபெக்ட் ஆகும். நமக்கு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அஃபெக்ட் ஆகும். பெரிய அளவு ஒரு ஜாம் ஆகும். அத நோக்கி ஈரான் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏது அண்டர் வாட்டர் கேபிள செவ்வாய்க்கிழமைக்கு மேல அடிக்கிற அடியில 2 பக்கமும் அடிக்கிறார்கள் மாத்தி மாத்தி. இதுலயும் மைலேஜ் எடுக்க முடியலன்னா, ஈரான் டக்குனு கடலுக்கு அடியில தொட்டுருங்கிறார்கள். அப்ப தொட்டுட்டா, இவர் கத்திக்கிட்டே இருந்தார்ல, ஸ்டோன் ஏஜுக்கு உன்ன கூட்டிட்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு. அதே போல பதிலுக்கு ஈரான் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்கேயே எனக்கு துணைக்கு நீங்களும் நில்லுங்கடான்னு விட்டுற மாட்டுக்கு. இப்படி ஜோரா ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு தகவல் வருது. அது அமெரிக்காவுக்கு ஏறக்குறைய ஒரு ஆப்பு மாரி தான். காரணம் என்ன அப்புட்ன்னா, ரஷ்யா 500 லான்ச்சர்களையும் 2500 மிசைல்களையும் அனுப்பிச்சிருக்கு. அதாவது ஏற்கனவே அக்ரீமெண்ட் படி அனுப்பிச்சிருக்கு. அத வச்சு தான் இப்ப ஈரான் அதிரி புதிரியா அமெரிக்க விமானங்கள வீழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. வீழ்த்தினது என்னமோ சொற்பம் தான். ஆனா இவர்கள் குடுக்கக்கூடிய கணக்கு அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அவ்வளோ மிசைல்கள் இருக்கு அப்படின்னா, அமெரிக்க படைகள் இறங்கும்போது பெரிய அளவு அடிதடி உண்டு அப்படிங்கிறதும், ஏற்கனவே நம்ம விரிவா பார்த்தோம். அமெரிக்காவோட முக்கியமான மிசைல்கள ஹேண்டில் பண்ற யூனிட் ஏமன்ல இறங்கியிருக்கு அப்படின்னு. அப்ப ஈரான்ல இறங்காமயா இருப்பாய்ங்க? போன வாரத்துக்கு முந்தின வாரமே இறங்கியிருப்பாய்ங்க. என்ன அங்கிட்டு வந்து போறதெல்லாம் தெரியறக்கு வாய்ப்பே இல்ல. ஏமனுக்குள்ள ஏதோ ஸ்மெல் பண்ணியிருக்கார்கள். அப்ப 2 சைடும் பெரிய அளவு ஆட்கள் இறங்கி இருக்கார்கள். எது ஏமனுக்குள்ளேயும் இறங்கி இருக்கார்கள். இந்த பக்கம் ஈரானுக்குள்ளேயும் இறங்கி இருக்கார்கள். அது வேற ஒரு பஞ்சாயத்து இருக்கு. காரணம் ஏமன் என்ன இப்ப ஈரான் அடிக்க போது, பதிலுக்கு ஏமன் அடிக்க போதுன்னா, ஒரே லொகேஷன் அடிக்க மாட்டாய்ங்க. ஏமன்ல இருந்து பாப் அல் மந்தீர மூடிருவாய்ங்க. இனி ட்ரம்ப் எல்லா பக்கமும் போய் நிக்கணும். எல்லா பாதைகளையும் தொறக்கப் போறேன் அப்படின்னு சொல்லணும். கேட் 1, கேட் 2 அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்ல அவர் பேசி திரிய வேண்டியது தான். கடைசியில ஒயிட் ஹவுஸ் கேட்ட மூடி இவர பத்தி விட்டுருவாய்ங்க. அந்த அளவுக்கு போகுமான்னு கேட்கக்கூடாது. அந்த அளவு நாள் இழுத்துரும். ஆட்டோமேட்டிக்கா இவரோட டெர்ம் முடிஞ்சு போயிரும். 3 டெர்ம் அண்ணன நிக்க விடாம பத்தி விட்டுருவார்கள்.
இது எல்லாம் ட்ரம்ப் முன்னாடி வந்து போகும். இப்படி ட்ரம்ப் முன்னாடி வந்து போகும்போது, இன்னொரு செய்தி காட்டுத்தனமா பரவுது. அந்த செய்தி ரொம்ப ஆச்சரியம். காரணம் என்ன அப்புட்ன்னா, யுத்தம் நடக்கக்கூடிய எல்லா நாட்டிலயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என்ன அப்புட்ன்னா, யுத்தம் நடக்குது அப்புட்னாலே, தலைவர்கள் மறைஞ்சு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த தலைவர் மறைஞ்சு இருக்கல, அவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு கிளப்பி விடுவார்கள். எல்லா யுத்தமும், இதுல எந்த யுத்தமும் விதிவிலக்கு கிடையாது. ஆனா, இப்ப ஈரான், அமெரிக்கா யுத்தத்துல இது செல்லுபடி ஆகுமா? அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. செல்லுபடி ஆயிருச்சு. காரணம் ஈரான், அமெரிக்கா யுத்தம்னாலும் அமெரிக்காக்குள்ள எந்த தாக்குதல்களும் கிடையாது. அவனுங்க பாட்டு வழக்கமான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காய்ங்க. எந்த குறைச்சலும் இல்ல. அவங்க ஊர் அரசியல் ஜோரா நடக்குது. அவங்க ஊர் போராட்டம் ஜோரா நடக்குது. கல்லா கட்டுறது கேட்கவே வேண்டாம். எப்பவும் போல அதுவும் ஒரு தனி ரகத்துல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன விஷயம் அப்புட்ன்னா, சண்டை நடக்கக்கூடிய தலைவரு. இப்ப ஈரான்ல முத்தப்பா இருக்காரா என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ட்ரம்ப பாத்து அப்படி ஒரு கேள்வி வருமா? வாய்ப்பே இல்ல. அந்த மனுஷன் தான் வெள்ளை மாளிகையில வாசல்ல ஒரு இன்டர்வியூ, மேல ஃப்ளைட்ல ஒரு இன்டர்வியூ, திருப்பி யாராச்சும் ஒரு நாட்டு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கிங்கு அவங்க கூட ஒரு இன்டர்வியூ, அப்படி பல இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரே! அதனால இவருக்கு அந்த விஷயமே வராது அப்புட்ன்னா, இப்ப இல்ல ட்ரம்ப் இறந்துட்டாருங்க. அவரு பொதுமக்கள் மத்தியில வரதே இல்ல. ஒரே ஆன்லைன்ல தான் அறிவிப்பு பூரா வருது அப்படின்னு ஒரு செய்தி அவங்க ஊர்ல கிளம்புது. டீட்டெயிலா தெர்ல. இது என்னடா ட்ரம்ப்புக்கு வந்த சோதனைங்கிற மாரி, யுத்தம் வந்துட்டா எதுவுமே விதிவிலக்கு இல்ல. எல்லா நாடும் அஃபெக்ட் ஆகும். தலைவர்களும் அஃபெக்ட் ஆவார்கள். அதுல அண்ணன் ட்ரம்ப்பா இருந்தாலும், அதே யூனிஃபார்ம போட்டு நிறுத்திப்புடுவோம் பாத்துக்க அப்படிங்கிற மாரி நிறுத்திட்டாய்ங்க. இப்ப தான் பத்த வச்சிருக்காய்ங்க. இனிமே தான் இல்ல இது ட்ரம்ப் தான். இது ட்ரம்போட பாடி டபுள் இல்ல. அந்த மாரி வரிசையா தியரி ஓடும். அப்ப நம்ம விரிவா பார்த்துக்குவோம். ஆனா, செவ்வாய்க்கிழம டார்கெட்ட திங்கட்கிழம லோட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற சந்தேகம் இப்ப வரையும் இருக்கு. அவரே வந்து இல்ல உன்ன நான் லோட் பண்ணல. நான்லாம் சொன்ன சொல் தவற மாட்டேன். அப்பேற்பட்ட கோட்டச்சாமி நானு அப்படின்னு சொல்ட்டாரு அப்படின்னா, அதையும் நம்ம விரிவா தேசபக்தியில இல்ல சிடிஎன்லயோ பார்ப்போம்.